ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டை பார்க்க போறோம். இது நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல அக்டோபர் மாசத்தோட ரூம்ஸ் புக்கிங் ஆகட்டும், தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஆகட்டும், அந்த டைம்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அக்கமடேஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 155257. ஸோ இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ்ல சொன்னாங்க அப்படின்னா, திருமலா ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் கேன்சல் ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து இனி காட்டாது, அந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கேட்டதுக்கு, புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது நீங்க புக் பண்ணிக்கிட்டாதான் ஆன்லைன்ல, இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து கவுண்டர்ல புக் பண்ற மாதிரி இருக்கும். கேன்சல் பண்ணக்கூடிய ரூம் வந்து அன்னன்னைக்கு ஆஃப்லைன்ல ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதோட கவுண்டிங்ல ஆட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இது வந்து கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன், டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்ல சொன்ன இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து அக்கமடேஷன் டேப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு திருப்பதி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றேன். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெட்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ ஏதாவது ஒரு டேட்ல வந்து யாராவது ரூம் கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா அதை புக் பண்ற மாதிரி அந்த இடத்துல மட்டும் எல்லோ கலர்ல வந்து காட்டும். அப்போ நம்ம வந்து அந்த ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ப்ரைஸோட ரூம் இருக்கு, எந்த இடத்துல ரூம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டா புக் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நானே வந்து ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணியிருந்தேன், நான் வந்து இப்போ ஆகஸ்ட் மாசத்துக்கு பண்ணியிருந்தேன், நாங்கள் போற மாதிரி பிளான் இல்லை, கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப நானே செக் பண்ணி பார்த்தாலும் ஆன்லைன்ல அவைலபிலிட்டி காட்டாது. ஸோ இது திருப்பதி திருமலை ரெண்டு இடத்துக்கும் சேம் தாங்க. இது வந்து ஒரு வகையில நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தா நல்ல விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ கேன்சல் பண்ற ரூமும் நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒரு சிலருக்கு தான் அந்த கேன்சல் ரூம் புக் ஆகும், சில பேருக்கு எரர் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி புக்கிங் வந்து கேன்சல் வர ரூம்ஸை நோட் பண்ணி புக் பண்ணிட்டு அதிக காசுக்கு வந்து வெளியில வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறைய வந்து இந்த மாதிரி புக்கிங்ஸ் பண்ணி கொடுத்து அதில் நல்லா காசு பார்க்குறவங்க தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணதுனால பக்தர்களுக்கு டைரெக்டாக கவுண்டர்ஸில் ரூம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து பக்தர்களுக்கு இன்னொரு வகையிலையும் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணப்பயே ட்ரை பண்ணியிருப்பாங்க, திருமலையில கிடைச்சிருக்காது. திருப்பதியுமே சில எரர்னால நம்மளால புக் பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஓகே, நம்ம போற வரைக்கும், ஏன்னா நம்ம வந்து அக்டோபர் மாசத்துல தான் தரிசனம் போறோம், போற வரைக்கும் என்ன பண்ணலாம்னா புக்கிங் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இனி இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா டைரக்டா போய் கேட்டா கிடைக்குமா, ரூம் கிடைக்காதா, போற டைம்க்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற நிறைய விஷயங்களை திங்க் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த ஆன்லைன் அக்கமடேஷன் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஆன்லைன்ல எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ஆன டைம்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே புக்கிங் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி காட்டாது. டெய்லியும் உங்களுக்கு ஆஃப்லைன் கவுண்டிங்ல அதை ஆட் பண்ணி கொடுப்பாங்க. திருமலையில நாம ரூம் எடுக்கணும் அப்படின்னா டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல காலையில ஒரு 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ள கியூல நின்னீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கும். ஒருத்தர் ஆதார் கார்டோட நின்று நம்ம ரூம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரூம் அலாட் ஆச்சுன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம வந்து ரூம்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். காலையில 5 to 8 நின்னீங்கன்னா கன்ஃபார்மா ரூம் கிடைக்கும். 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் வந்து கிடைக்கும். 1000 ரூபாய் ரூம் அவைலபிலிட்டி இருந்தா கொடுப்பாங்க. நீங்க இருக்கா என்னன்னு புக்கிங் டைம்ல கேட்டு பார்த்துக்கோங்க. அதே போல இப்ப கீழ் திருப்பதியில இருக்க ரூம்ஸ் எல்லாம் ஸ்ரீனிவாசம் ஆகட்டும் மாதவம் ஆகட்டும் இங்கெல்லாம் வந்து ஆன்லைன் ரூம் மட்டும் தானே கொடுக்குறாங்க, ஆஃப்லைன் கொடுக்கறது இல்லையே, அப்போ அங்க கேன்சல் ஆகுற ரூமை எப்படி கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் என்கிட்டயுமே இருக்கு. நான் அதை பத்தி கேட்டதுக்கு ஸோ அவங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஷ்ணு நிவாசத்துல கேன்சல் ஆகுற ரூம் டெய்லியும் ஆஃப்லைன்ல கொடுப்பாங்க. நீங்க டைரக்டா கவுண்டர்ல போயிட்டு செக் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் விஷ்ணு நிவாசத்துல மட்டும்தான் ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்கும். இப்போ விஷ்ணு நிவாசத்துல எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸையும் சேர்த்தனால ரூம்ஸோட கவுண்டிங் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த கேன்சல் ரூமும் ஆட் ஆகுறதுனால அடிஷ்னலா வரக்கூடியவங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது லேட்டஸ்டான முக்கியமான அப்டேட். அதே போல டிடிடியோட இஓ வந்ததுக்கு அப்புறமா ஐடி விங்ல நிறைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நபரே பல ரூம்கள் புக் பண்ணியிருக்கிறது, அதே மாதிரி ஒரு ஆதார் கார்டே நிறைய தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சதுனால
இந்த டைம் அக்டோபர் மாசத்தோட புக்கிங்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாத்துக்குமே 30 நாள் டைம் கேப். ஒரு தரிசன டிக்கெட்னா 300 ரூபா புக் பண்ணியிருந்தோம்னா திரும்ப 300 ரூபா புக் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே 30 நாள் டைம் கேப். அதே மாதிரி ரூம் புக்கிங்கும் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆர்ஜித சேவா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம்னா அதே மொபைல் நம்பர்ல திரும்ப பண்றதுக்கு 180 நாள், லக்கி டீப் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வகையில இந்த சேஞ்சஸ் வந்து காமன் பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில வகையில அதுவும் அவங்களுக்கு பாதிப்பாகவும் இருக்குங்க. இதுதான் லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது டிடிடி நேத்து கொடுத்திருந்த முக்கியமான பிரஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் புஷ்கரணி குளமானது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பக்தர்கள் குளிக்கிறதுக்கு தடை, ஸோ குளிக்க முடியாது. இதுவே அங்க பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்களாம் அங்க நியர்பைல இருக்கிற பாத்ரூம்ஸ்ல நீங்க வந்து குளிச்சுட்டு நீங்க அங்க பிரதர்ஷனம் போகலாம். இல்லைன்னா நீங்க ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூம்லயே கூட நீங்க குளிச்சுட்டு போற மாதிரி போகலாம். ஈர துணியோட போகணும். ஸோ ஏன் வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஏன் க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக. அக்டோபர் மாசத்துல பிரம்மோற்சவம் வருது இல்லையா? ஸோ பிரம்மோற்சவம் அந்த டைம்ல எல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணி அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க, ஆனுவல் பிரம்மோற்சவம் வந்து ஒவ்வொரு வருஷம் நடக்கும். அதுக்கு முன்னாடி புஷ்கரணி வந்து கிளீன் பண்ணி அதோட ரிப்பேர் ஒர்க் பண்றதுக்காக க்ளோஸ் பண்ணுவாங்க. அதோட பைப் லைன், அது மாதிரி வாட்டர் சப்ளை, அங்க இருக்க எல்லா கிளீனிங் ஸ்டெப்ஸுமே இந்த ஒரு மாசம் வந்து பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 1ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் புஷ்கரணி குளமானது மூடப்பட்டிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,874 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 12 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மணி நேரம் ஆகுது. வீக் டேஸ்ல ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும் நேரடி சர்வ தரிசனம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்க 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. அடுத்ததான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்க முக்கியமான கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு தரிசனம் போறதுக்கு ஒரு சில சமயங்கள்ல யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனோட பிரைவேட் ரூம் புக்கிங் பத்தி வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து 2-3 வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் பார்த்துட்டு புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதுல ரீசெண்டா ஒருத்தங்க ஸ்டே பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. நாங்க வந்து கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் மூலம் 1500 ரூபாய் ரூம் வந்து சென்ற வாரம் தங்கி இருந்தோம். அங்க ரூம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா தண்ணீரும் கரண்ட்டும் வந்து விட்டு விட்டு வந்துச்சு. இதனால நாங்க மத்தியானத்துக்கு மேலதான் ரெஃப்ரெஷ் ஆனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு திருமலையிலே கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயங்க, யாரெல்லாம் வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணாம போறீங்களோ இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிங்க. இது ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நாங்க வந்து கடந்த 17ஆம் தேதி தரிசனத்துக்கு போயிருந்தோம். விஷ்ணு நிவாசம் தங்குமிடத்தில் வாயில் முன்னாடி கேட்டுக்கிட்ட பல ஜீப் ஓட்டுநர்கள் பக்தர்கள் பலரை திசை திருப்ப தாங்கள் லாபம் அடைவதற்காக திருமலையில கூட்டமே இல்ல, நேரடி சர்வதர்ஷனம் போகலாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்களும் அவங்க வார்த்தைகளை கேட்காம விடாப்படியா இருந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு தான் திருமலையில தரிசனத்துக்கு போனோம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனத்துக்கு போனனால அன்னைக்கே நாங்க சாமி தரிசனம் பார்த்துட்டோம். ஓட்டுநர்களோட பேச்சை கேட்டு நேரடி தரிசனம் போயிருந்தோம் அப்படின்னா மினிமம் வந்து 30 மணி நேரத்துக்கு மேல வந்து எங்களுக்கு தரிசனத்துக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தர்கள் இயன்ற வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் பெற்று திருமலைக்கு செல்வது நன்று. ஸோ இதே விஷயத்த தான் நம்ம ரிப்பீட்டடா சொல்றோம். யார் சொன்னாலும் கேட்காதீங்க. நைட்டுக்கெல்லாம் நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா அந்த லைன்ல போய் நின்னுக்கோங்க. விடிய காலையில 2 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. அதுவும் வெள்ளி சனி ஞாயிறுல போறவங்க கம்பல்சரி டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்க போறதுக்கு பிளான் பண்ணுங்க. நேரடி சர்வதர்ஷனம் வந்து அவைலபிலிட்டி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது சொல்ல முடியாது. அதே போல ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க, எஸ்எஸ்டி டோக்கன்லாம் மத்தியானம் ஈவினிங்ல அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து வாங்குறவங்களோட பொறுத்து தான் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். சில நேரங்களில் இருக்கு. நேத்தெல்லாம் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்துச்சு, இன்னைக்கும் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி க்ரௌடு நார்மலாக இருக்குன்னா உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருக்கும். அடுத்த மாதம் நமக்கு நவம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. நவம்பர் மாதத்தில் புஷ்ப யாகம் அப்படிங்கிற ஆனுவல் ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். இது ஆர்ஜித சேவா கேட்டகரிக்கு கீழே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஐடியாஸ் இருக்கோ வெயிட் பண்ணுங்க. நவம்பர் மாதத்தில் என்னென்ன டேட்டோட தரிசன டிக்கெட் புக்கிங் அடுத்த மாதம் வரும்ன்ற வீடியோ நம்ம சேனலில் ஷேர் ஆகும். அதை பார்த்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் எல்லா புக்கிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ரூம்ஸ் வந்து கிடைக்கல, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போங்க. ஸோ நேரடியா போனீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணுங்க. அங்க கிடைக்கலன்னா ஒரு சில மடங்கள்ல காமன் ஹால்ஸ்ல ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே அது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.